அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்டெக் எம்பட் சொல்யூஷன்ஸ். ஜென்ரலாக 0 அண்ட் 1 அப்படின்னா பைனரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் எம்படட் சிஸ்டமில் இது ஜஸ்ட் நம்பர்ஸ் இல்லை, இதுதான் சிபியோட லாங்குவேஜ். அது மட்டும் கிடையாது, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸோட பேஸும் இந்த 0 அண்ட் 1 தான். ஈவன் ஃபவுண்டேஷன் ஆஃப் கம்ப்யூட்டிங்கும் இதுதான். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஜீரோனா என்னன்னு பார்ப்போம். ஜீரோ, இட் ரெப்ரசன்ட் லாஜிக் ஸ்டேட்டா லோ வோல்டேஜ். அது நியர் டு 0 வோல்ட் இல்லைன்னா கிரவுண்டாக இருக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா சிக்னல் ஆஃப் ஸ்டேட். அப்போ ஒன்னா என்ன? 1, இட் ரெப்ரசன்ட் லாஜிக் ஸ்டேட்டா ஹை வோல்டேஜ். அது 5 வோல்ட் இல்லைனா 3.3 வோல்ட்டாக இருக்கலாம். டிபெண்ட்ஸாக நாம் யூஸ் பண்ணுற மைக்ரோ கண்ட்ரோலரை பொறுத்து. இது சிக்னலோட ஆன் ஸ்டேட். இந்த 0 அண்ட் 1 தான் எம்படட் சிஸ்டமில் வோல்டேஜ் லெவலில் லோ ஆர் ஹைனும், ஸ்விட்சில் ஆன் ஆர் ஆஃப்னும், ப்ரோக்ராமில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னும் டிஃபைன் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காகத்தான் ஸ்விட்ச் ஈக்குவல் டு ஹை, எல்இடி ஈக்குவல் டு ஆன் அப்படின்னு எல்லாம் கோட் எழுதுகிறோம். பட் சிபியுக்கு எல்இடி, ஸ்விட்ச், மோட்டார், சென்சார்னெல்லாம் தெரியாது. இட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் 1 வோல்டேஜ் ஹை, 0 வோல்டேஜ் லோ. ஏன்னா ஸ்விட்ச் ப்ரெஸ் பண்ணால் எல்இடி ஆன் பண்ணணும்னு சிபியு திங்க் பண்ணுறதில்ல. ஸ்விட்ச் ப்ரெஸ் பண்ணும்போது சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகும். ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகி எல்இடி க்ளோ ஆகும். CPU just reacts to electrical signals. That's why 0 and 1 சிபியோட லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சிபியுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்த்தோம்னா பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ். டிஜிட்டல் சிஸ்டமில் இந்த டிரான்சிஸ்டர்ஸ் ஸ்விட்சாக ஆக்ட் ஆகுது. டிரான்சிஸ்டர் ஆன் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதைத்தான் நம்ம லாஜிக் 1 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். டிரான்சிஸ்டர் ஆஃப் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஸ்டாப் ஆகும். அந்த லாஜிக்கை நம்ம 0 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த டிரான்சிஸ்டர்ஸ் வச்சு தான் லாஜிக் கேட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் ஆர் நாட் இந்த மாதிரி. இந்த கேட்ஸ் தான் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ், லாட்சஸ், ரெஜிஸ்டர்ஸ்னு ஃபார்ம் ஆகுது. எல்லாமே பேட்டர்ன்ஸ் ஆஃப் 0 அண்ட் 1 தான். இதனால தான் பேஸ் ஆஃப் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸும் 0 அண்ட் 1ன்னு சொல்கிறோம். சிபியுக்குள்ளே நம்ம தர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்படித்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேட்டர்ன். இந்த மாதிரி இருக்கிற பேட்டர்ன்ஸ் தான் எந்த டிரான்சிஸ்டர் ஸ்விட்ச் ஆன் ஆகணும், எந்த ரெஜிஸ்டரில் டேட்டா ஸ்டோர் ஆகணும், எந்த பின் ஹை ஆகணும்னு கண்ட்ரோல் பண்ணுது. ஏன் இங்கே எல்லாமே 0 அண்ட் 1 இருக்குது, ஏன் 0 to 9 இல்லை? ஏன்னா ரியல் வேர்ல்டில் வோல்டேஜ் கண்டினியூஸ், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ரியல் வேர்ல்டில் இருக்கிற எல்லா வோல்டேஜ் வேல்யூஸையும் ஹார்ட்வேரால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பிகாஸ் சம்டைம்ஸ் நாய்ஸ் வரும், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும், வோல்டேஜ் ஸ்டேபிளாக இருக்காது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இன்ஜினியர்ஸ் கண்டினியூஸாக இருக்க இந்த வோல்டேஜ் ரேஞ்சை 2 சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. 0 வோல்ட்லேருந்து 0.8க்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் 0, அதாவது லோ அப்படின்னும், 2 வோல்ட்லேருந்து 5 வோல்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் 1, அதாவது ஹை அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. இன்பிட்வீனில் இருக்கிற எல்லாமே அன்டிஃபைன்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி சிம்பிளிஃபை பண்ணதால் நாய்ஸ், டெம்பரேச்சர், வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சிஸ்டம் ஸ்டேபிளாகவும் எரர் ஃப்ரீயாகவும் ரன் ஆகும். தட்ஸ் வை டெசிமல் வேல்யூஸ் யூஸ் பண்ணாமல் 0s and 1 யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம எழுதுகிற கோட் எப்படி அந்த 0 and 1 மாறுதுன்னு பார்க்கலாம். ப்ரோக்ராமர் சி கோட் எழுதுறாரு, அதை கம்பைலர் அசம்பிளி கோடாக கன்வெர்ட் பண்ணும்.
அசெம்பிளர் அந்த அசெம்பிளி கோட மிஷின் கோடா, அதாவது 0 and 1 கன்வெர்ட் பண்ணும். அந்த மிஷின் கோட் ஃப்ளாஷ் மெமரியில் ஸ்டோர் ஆகும். சிபியு அந்த மெமரியில் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணி டீகோட் பண்ணி அப்புறம் ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். RB0 = 1. ஸோ சிபியு போர்ட் பி ரெஜிஸ்டரில் இருக்கிற பிட் 0வை 1ன்னு செட் பண்ணும். ஸோ RB0 பின் இப்போ ஹை வோல்டேஜ் செட் ஆகுது. ஸோ இதனால் எல்இடி டர்ன் ஆகுது. சேம் லாஜிக் தான். நீங்கள் மோட்டார், ஸ்விட்சு, பஸ்ஸு, சென்சார் எது யூஸ் பண்ணாலும் இதே லாஜிக் தான் அப்ளிகபிள் ஆகுது. அண்ட் திஸ் இஸ் தி கம்ப்ளீட் ஃப்ளோ ஆஃப் சிஸ்டம். கோட் எழுதுகிறோம், கம்பைலர் அதை மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுது, அது மெமரியில் ஸ்டோர் ஆகுது, சிபியு ஃபெச் பண்ணி டீகோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுது, அது ரெஜிஸ்டர்ஸில் அப்டேட் ஆகுது, அந்த ரெஜிஸ்டர்ஸ் பின்ஸில் செட் பண்ணுது, பின்ஸ் ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணுது. லாஸ்ட் வீடியோலேயே இந்த ஃப்ளோ பார்த்தோம், சேம் அதே ஃப்ளோ தான். ஸோ ஃபைனலி சிம்பிளாக சொல்லணும்னா 0 and 1 அப்படிங்கிறது நம்பர்ஸோ சிம்பிளோ இல்லை, எலக்ட்ரிக்கல் லாஜிக் ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேஷன், சிபியூவோட ஒரே கம்யூனிகேஷன் மெத்தட். இந்த 0 and 1 இல்லாமல் எம்பெடட் சிஸ்டம் எக்ஸிட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் 0 and 1 பார்க்கும்போது ரிமெம்பர், இது ஜஸ்ட் நம்பர் இல்லை, இதுதான் என்டையர் டிஜிட்டல் வேர்ல்டோட லாங்குவேஜ். சம்டைம்ஸ் RB0 = 0ன்னு சொன்னாலும் எல்இடி ஆன் ஆகும். எப்படி? பிகாஸ் அதுதான் ஆக்டிவ் லோ சர்க்கியூட். எம்பெடட் சிஸ்டமில் ஆக்டிவ் ஹை அண்ட் ஆக்டிவ் லோ அப்படின்னு 2 லாஜிக் மெத்தட்ஸ் இருக்குது. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.